ஹலோ, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு ரொம்ப சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சிம்பிள் சிக்கன் ரெசிபி பார்க்க போகிறோம். இது ரொம்ப கிளாசிக்கான ப்ரிப்பரேஷன். வெரி ஃபியூ இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை. ஹர்ப் கார்லிக் சிக்கன். எனக்கு சிக்கன் சாப்பிடணுன்னா ரொம்ப சிம்பிளாக குயிக்காக ப்ரிப்பேர் பண்ணணுன்னா இந்த சிக்கன் தான் நான் எப்பயுமே ரெடி பண்ணுவேன். ஏன்னா லெஸ் தென் 10 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும். சரி வாங்க இந்த சிக்கனை எவ்வளோ குயிக்காக சிம்பிளாக பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு 250 கிராம்ஸ் சிக்கன் ஃபில்லே எடுத்திருக்கேன். ஃபில்லே இந்த மாதிரி சின்ன பீசஸாக தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த 250 கிராம்ஸ் ஃபில்லேக்கு ஒரு ½ டீஸ்பூன் சால்ட். இது இனஃப் சால்ட்டாக இருக்கும். த்ரூ அவுட் த ரெசிபி உங்களுக்கு வேறு சால்ட் தேவையே படாது. அப்புறம் பிளாக் பெப்பர் பவுடர் ஒரு ½ டீஸ்பூன். அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியண்ட் இந்த சாப் கார்லிக் ஒரு 1 டீஸ்பூன். இது ஹர்ப் கார்லிக் சிக்கன் இல்லையா, அதனால் நான் இந்த பார்ஸ்லி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஹர்ப் ஒன்றா யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப ஃபைன் சாப்டு பார்ஸ்லி யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களால் எவ்வளோ ஃபைனாக நைஃபை ஷார்ப்பாக வச்சு சாப் பண்ணிக்க முடியுமோ சாப் பண்ணிங்க. இது மெஷர்மெண்ட்லாம் இல்லை, உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணாலும் ஹர்ப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்மோஸ்ட் 1/3 ஆஃப் த ஹர்ப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு மீதி ஹர்ப் கொஞ்சோண்டு செக்யூர் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்ம பிளேட் பண்ணும்போது அதை திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மேரினேஷன் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிக்கிட்டனா பெட்டர். இல்லை உங்ககிட்ட ரெகுலர் ஆயில் இருந்தாலும் ஓகே. ஆல்மோஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் த ஆயில். இப்போ இதை நீங்கள் பர்ஃபெக்டாக மிக்ஸ் பண்ணிங்க. எவ்ரி சிங்கிள் கார்னர் சிக்கன் பிரெஸ்ட் நல்லா ஈவன் நீங்கள் உங்கள் பேர் ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ½ hour ரெஸ்ட் பண்ணிங்க. ஈவன் நீங்கள் இதை டின்னருக்காக அஹெடாக பிளான் பண்ணி மேரினேட் பண்ணி ரெஃப்ரிஜரேட் பண்ணலாம். பட் ஒரு 10 மினிட்ஸ் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேனில் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் இல்லை ரெகுலர் ஆயிலில் க்ரீஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஹீட்டு மீடியம் டு ஹையில் இருக்கணும். நல்லா தெரிஞ்சுங்க, மீடியம் டு ஹை. ரொம்ப ஹை ஃப்ளேம் இருக்கக்கூடாது, மீடியம் டு ஹை ஃப்ளேம். அப்புறம் இந்த மாதிரி 1 லேயராக சிக்கன் ஆட் பண்ணிங்க. ஓவர் டம்ப் பண்ணாதீங்க. 1 லேயராக ஆட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற அந்த மேரினேஷனை நல்லா அந்த சிக்கன் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 2.5 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும் ஒன் சைட். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி டர்ன் பண்ணும்போது நல்லா கோல்டன் ப்ரௌனாக இருக்கும். இந்த மாதிரி ஃபர்தராக டர்ன் பண்ண பிறகு 1 மினிட் ஓப்பன் பண்ணி குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கவர் பண்ணி ஒரு 2 to 2.5 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா டோட்டலாக ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே இந்த சிக்கன் பிரெஸ்ட் ரெடி ஆகிடும். மேக் ஷூர் நான் சொன்ன மாதிரி அந்த சிக்கன் பிரெஸ்ட் ஃபில்லே கொஞ்சம் தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு பர்ஃபெக்டாக குக் ஆகிடும். ஒருவேளை உங்கள் சிக்கன் பிரெஸ்ட் கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா ஃபர்தராக ஒரு 2 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா குக் பண்ணுங்கள். பட் ஓவர் குக் பண்ணிங்கன்னா ரொம்ப ரப்பரி ஆகிடும். பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் நான் லெஸ் தென் 5 மினிட்ஸில் குக் பண்ணி எடுத்துட்டேன். இதோட டெக்ஸ்சர், இதோட டெண்டர்னஸ் அவ்வளோ ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குது. ஸோ த குயிக் சிக்கன் ரெடி. பட் ஸ்டில் இதுக்கு இன்னும் கொஞ்சம் க்ரீமி ஆக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப் வச்சு நம்ம சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேனில் இருக்கிற எக்ஸஸ் ஃபேட் அண்ட் ஜூஸ் ஃப்ரம் த சிக்கன் இது ரெண்டுத்தையும் வச்சு கொஞ்சமாக ஃப்ளார் ஆட் பண்ணி லைட்டாக ஒரு க்ரீமியாக சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் இந்த மாதிரி ரீஃபைன் ஃப்ளார் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. ஒரு ½ மினிட் 30 செகண்ட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த பேனில் இருக்கிற ரோஸ்டான பார்ட்டிகல்ஸ் கூட இதை தரவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்லைட்டாக ரோஸ்ட் ஆன பிறகு நம்ம ஒரு 50 ml வார்ம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் பேர் வெலுத்தே அப்படின்னு சொல்லுவாங்க ஆத்தென்டிக் ஃப்ரெஞ்ச் குவிசனில். இதுக்கு நம்ம வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, இங்கே அவங்க சிக்கன் ஸ்டாக் யூஸ் பண்ணுவாங்க. பட் திஸ் இஸ் குட். நீங்கள் இந்த சிக்கன் ஃபேட் அதுக்கப்புறம் அதில் சிக்கன் ஜூஸே உங்களுக்கு போதுமான ஃப்ளேவர் கொடுத்துரும். சால்ட் எதுவும் ஃபர்தராக ஆட் பண்ண தேவையில்ல. இப்போது இந்த வார்ம் வாட்டர் ஆட் பண்ண பிறகு லெட் த சாஸ் கொஞ்சம் திக்கான பிறகு கொஞ்சமாக ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் ஃபர்தராக இன்னொரு 50 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல்ங்க. இந்த சாஸ் ரெடி. செம்ம க்ரீமியாக டேஸ்டியாக இருக்கும். ஸோ எண்ட் டு எண்ட் அந்த பேனில் எந்த ஒரு பார்ட்டிகளும் நமக்கு வேஸ்ட் இல்லை. ஃபர்தராக நம்ம இந்த சிக்கனை எப்படி பிளேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த சிக்கன் நீங்கள் உங்கள் வீட்டில் யாருக்கு எந்த ஏஜ் குரூப்புக்கு வேணாலும் சர்வ் பண்ணலாம். ஈவன் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கூட இதை பிளான் பண்ணலாம். ஒரு கம்ப்ளீட் ப்ரோட்டீன் பேக்டு லஞ்சாக இருக்கும். எக்ஸப்ட் த டீஸ்பூன் ஆஃப் ஃப்ளார். இதில் இருக்கிற எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே பர்டிகுலராக ஹர்ப்ஸ்லாம் ஆட் பண்ணி இது ரொம்பவே ஹெல்தியான காம்பினேஷன் பார்த்துக்குங்க. ஸோ இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடும். பட் பாயிண்ட் டு பி நோட்டட், நீங்கள் பிரெஸ்ட் பீஸ் யூஸ் பண்ணாமல் போன்லெஸ், அதாவது லெக் போன்லெஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க, அப்படி இல்லைனா ஃபர்தராக போன் பீசஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த 5 மினிட்ஸ் கண்டிப்பாக செட் ஆகாது. இட் டேக்ஸ் ஃபர்தர் டைம். நீங்கள் அதை கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் லாங்கர் 15 to 20 மினிட்ஸ் குக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் பர்டிகுலர்லி ஃபார் சிக்கன் பிரெஸ்ட் போன்லெஸ் ஃபில்லிஸ். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய வேற குவிசின் சூப்பர் டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ், சிம்பிளான ரெசிபீஸ் எல்லாமே உங்களை தேடி வரணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மேக்ஷெஃப். நான் உங்கள் ஷெஃப் நரேஷ். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன். பபாய்.